ஆஸ்ட்ராலியில் ரெட் புக்னு ஒரு புக் இருக்குங்க. அது பேர் வந்து லால் கிதாப்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை நீங்கள் எந்த வெர்ஷன் வாங்கினாலும் சரி, அந்த புக்கோட முன்னுரையில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, மொகாலியர்கள், இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தப்போ நிறைய அஸ்ட்ராலஜி இதை வந்து எரிச்சிட்டாங்க, மிச்சம் இருக்கிறத வந்து இந்த புக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறைய எல்லா புக்லையும் எழுதியிருப்பாங்க. எல்லா லால் கிதாப்லேயும் அதோட ஆத்தர் யார் வேணால் மாறலாம், ஆனால் டெஃபினட்டாக இது உங்களோட முன்னுரையில் இது இருக்கும். அந்த புக்கு வந்து நான் படிச்சிருக்கேன். அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ஒத்து போயிருக்கு, நிறைய விஷயங்கள் மீது எனக்கு மாற்று கருத்துக்களும் உண்டு. அந்த புக்கில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேளை ஒருத்தர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அது யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு அனாதை அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா அம்பானியாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்காது, அரவணைப்பு கிடைக்காது. நீங்கள் லிட்ரலி ஒரு அனாதையாக தான் வளர்வீர்கள். இதை நான் வந்து கொண்டு வந்து எங்கிட்ட இருக்க ஒரு 3 ஆயில்ய ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் 2வது படிக்கும்போது அவர் ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது அவர் அன்பு கிடைக்குதா இல்லையாங்கிற அந்த ஜோனில் அவர் இல்லை. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஏங்கியிருக்காரு அந்த அன்பு கிடைக்காம இருந்ததுக்காக. இப்போ அவருக்கு வயசாகி கல்யாணம் ஆகி அவருக்கே குழந்தை இருக்குது. அவர் சொல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஏங்கியிருக்கேன், என்னோடய அம்மாவோட அன்பு கிடைக்கல அப்படிங்கிற ஃபீலிங் அவருக்கு இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு பையன் இருக்கார். அவர் ரொம்ப யங்ஸ்டர் தான். அவருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதே போல் அவரையும் ஒரு 5வது 6வது படிக்கும்போது ஹாஸ்டலில் சேர்த்தாச்சு. ஹாஸ்டல் லீவில் வருவார். ஆனால் அவங்க அம்மா தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய லவ் அவங்க அம்மா தான். ஆனாலும் அவர் தன்னை அனாதையாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு வேளை உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கலாம், இல்லை நீங்களே கூட ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கலாம். உங்களுக்கு இது ஒத்து போகுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரிசர்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.